ஸ்லோ ஜம்பிங் தான் சரிங்களா. அப்படியே ஜம்ப் பண்ணும்போது என் கூட சேர்ந்து நீங்க பண்ணணும். அப்படியே பேக், அப்படியே இந்த சைடு வாங்க, இந்த சைடு வாங்க, கிளம்பாங்க இந்த சைடு. அப்படியே இந்த சைடு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோவில் கோடைக்கால சிறப்பு பயிற்சி லெமூரியா வர்மக்கலரி அடிமுறை உலக கூட்டமைப்பு அவங்க சார்பாக தாய்க்களம் கன்னியாகுமரியில் மலங்கூர் அருகில் தாய்க்களம் மிக பிரம்மாண்டமாக மிகவும் இயற்கை எழிலோட ஒரு இடத்துல மாணவர்களுக்கு கோடைக்கால பயிற்சி முகாம் நடந்துகிட்ருக்கு. உடற்பயிற்சிக்கு பிறகு இந்த கலையினுடைய மிகவும் பிரதானமான ஒரு சுவடு குரு வணக்க சுவடு. 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 ஓகே சமநிலை சூப்பர். அதுக்கு உங்களுக்கு உங்களே ஒரு பாராட்டு கொடுங்க. அடுத்து மாணவர்கள் மாணவிகள் இவர்களுக்கு மல்லர் கம்பம் மல்லர் கயிறு அழகான முறையில் தெளிவாக விளக்கமாக இயற்கையான ஒரு சூழலில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இப்பயிற்சியில் பங்கு பெறும் பல மாவட்ட மாணவர்களின் ஒற்றுமை பரஸ்பரம் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள விளையாட்டுக்கள் நடத்தப்பட்டு மாணவர்களின் ஒற்றுமையான பயிற்சி களமாக இது மாற்றப்பட்டது. நீங்க இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா இப்ப நீங்க இந்த பயிற்சிக்கு விருப்பப்பட்டு தானே வந்திருப்பீங்க. அப்போ உங்களை தூண்டுறதுக்கு ஒரு விஷயம் சம்பவம் இருந்திருக்கும்ல. இப்போ இந்த பயிற்சிக்கு நான் இதனால தான் வந்தேன், எங்க தாத்தா அந்த கலையில இருந்தாரு, எனக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப நாளா படிக்கணும்னு ஆசை, ஒரு வீடியோ பார்த்தேன், இப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் தெரியுமா, அந்த ட்ரிகர் பண்ண காரணம் அதை சொன்னீங்கன்னா அதை ஷேர் பண்ணும்போது நல்லா இருக்கும். என் பேர் முன்னாடி ஃபர்ஸ்ட் திலீபனோட இன்ட்ரடக்ஷன்ல ஆரம்பிக்கிறேன். திலீபன் ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் டென்னிஸ் பிளேயர். அவரோட அப்பா யூடியூப்ல இதை பார்த்துட்டு இருக்காரு லெமூரியா பற்றி. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காரு 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணுறதுக்காக. இவருக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, இவரோட அப்பா ஒரு ப்ரொஃபஷனல் சிலம்பம் மாஸ்டராக இருக்கார். அவர்கிட்ட அவர் சிலம்பம் கற்றுட்ருக்காரு. பால்ராஜ் அவர் ஒரு கிரிக்கெட் கோச். லெமூரியிலேருந்து தான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்திருக்காரு. இந்த கோடை விடுமுறையில் இங்கே நேரடியாக கற்றுக்கலான்னு சொல்லி வந்திருக்காரு. வெற்றி செல்வன் அவன் ஆல்ரெடி ஸ்டேட் லெவல் சிலம்பம் விளையாடிருக்கான். நான் அருப்புக்கோட்டையிலேருந்து வரேன். நான் 8th தான் சிலம்பம் கற்றுக்க ஆரம்பித்தேன். 9th வரைக்கும் கற்றுனேன். அப்புறம் 10th நடக்கிறதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் 10th மிடில்லே போனேன். புதுசாக அங்கே அந்த அடிமுறையெல்லாம் புதுசாக இருந்தது. அப்போ அந்த சொல்ல புதுசாக இருந்தது. படத்தில் தான் கேள்விப்பட்டேன். அப்புறம் அதை பார்த்து அங்கே கற்றுக்க வந்திருக்கேன். டீச்சர் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. மாஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க உண்மையான உழைப்பை கொடுக்குறாங்க. யாருமே எதுவும் ஏமாத்தலை. எந்த ஒளிமுறைகளும் அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த கிளாஸ் நான் வேணும்னு கேட்கவே இல்லை. அவங்க கால் பண்ண உடனே ஓகே நான் அமுச்சு விட்றேன். நான் வெட்டியாக தான் உட்காந்துட்டு இருந்தேன் வீட்டில். அமுச்சு ஒரு வார்த்தை கூட கேட்கலாம் போ அப்படின்ட்டாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே மார்ஷல் ஆர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட். எனக்கு 2 அண்ணா இருக்கான். நான் தான் கடைசி. அம்மா அப்பா 5 பேர். எங்களோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு விவசாய ஃபேமிலி தான். எனக்கு இந்த மாதிரி அன்றைக்கி சொன்னாங்களே இந்த மாதிரி இந்த வேளாண்மை கவனிச்சுக்கிறதும் சரி, இந்த மரங்களை நேசிக்கிறதும் சரி, உங்களுக்கு தண்ணி பாய்க்கிறதுலேருந்து இதுக்காக நீங்கள் இந்த இயற்கையை பாதுகாக்கணும், விலங்குகளை பாதுகாக்கணும், மரம் வளர்க்கணும், இது போல் இது மாதிரி எங்கள் வீட்லேயும் இருக்கும். ஏன்னா நாங்கள் பிறப்பிலேயே ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. சங்கர் மாஸ்டர்
அவர் வந்து பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்காரு. கோவிட் டைமில் போர் அடிச்சதுன்னு இங்கே வந்தாராம். அப்புறம் இங்கேயே ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு இங்கே மாஸ்டராக இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு சொல்லித்தரதுக்காண்டி இங்கே வந்தேன். இதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு. பொருளாதார ரீதியாக பக்கத்தில் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி எடுத்து இப்போ வந்து நம்ம டைம் கிடச்சிது. என் பேர் மிருனாலி. நான் பிஏ ஜேர்னலிசம் முடிச்சு இப்போது இயற்கை மூலிமா பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு என்ஜிஓவில் வேலை பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக நாட்டுப்புற கலைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. நான் டான்ஸ் பண்ணுவேன், ஆடுவேன். அதனால் இதை பற்றியும் கற்றுக்கலாம்னு நினச்சேன். அதனால தான் நான் இங்கே வந்தேன். நானே தான் என்னோட 14 ஏஜ்லேருந்து என்னை நான் தான் பார்த்துக்கிறேன். எனக்கு வேணுன்ற எல்லா திங்ஸும் நானே வாங்கிப்பேன். எனக்கு காலேஜ் ஃபீஸ்லேருந்து எல்லாமே நானே தான் கட்டிக்கிட்டேன். அதனால் என்னால் அங்கே எங்கேயும் கிளாஸ் போக முடியல. இப்போது நான் ஊண்டாயில் ஒரு 20 மந்த் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க்கை ரிசைன் பண்ணிவிட்டு ஓகே உடனே டிப்ளமோ கோர்ஸ் பண்ணலான்னு சொல்லி இதுக்காகவே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். அது இல்லாமல் நீங்கள் ட்ரிகர் பண்ண விஷயம் எதுனா வீட்டில் நான் நாட்டு மருத்துவம் அம்மா சின்ன காலையிலையும் சரி இந்த மாதிரி எனக்கு எதாவது உடம்பு சரியில்லைன்னு சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு அதிகபட்சம் போனதே கிடையாது. எல்லாமே அம்மாவை ஏதாவது இந்த நாட்டு மருந்து அரைச்சி குடிப்பாட்டுறது, கஷாயம் மாதிரி வச்சு கொடுக்கறது, இந்த காலையிலான இந்த கருகம்பில் ஜூஸ் இது போலலாம் போட்டு கொடுப்பாங்களே, இந்த மாதிரியெல்லாம் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதே போல் இந்த வருமத்தில் இந்த வைத்தியம் இருக்குது இல்லையா, அது போலலாம் அது மேலே எனக்கு ஆர்வம். அதாவது வைத்தியத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வருமன்றது ஆரம்பத்தில் வைத்தியத்துக்காக தானே கொண்டு வரப்பட்டது. காலப்போக்கில் அது தற்காப்புக்கும் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வைத்தியத்தில் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் யாராவது இப்போ இவரே வருமத்தில் தாக்குறாங்கன்னா அவங்க அதை ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களோ, ஆனால் எனக்கு அது ரிலீஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா நான் ஈஸியாக அவங்களே காப்பாற்றிக்கணும். ஸோ வரும மருத்துவத்தை நான் சீக்கிரம் கற்றுக்கணும். அவங்க எல்லாமும் இங்கே இன்னும் நல்லா கற்றுக்கலாம் தான் வந்தாங்க. அதான் நாங்கள் வந்ததுக்கான காரணம். செல்ஃப் டிஃபென்ஸை கற்றுக்கணும்னு நினச்சேன். அதுவும் இங்கே கொஞ்சம் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். நான் வந்ததுக்கான காரணம் அதுதான். சேர்த்து விடுறதுனால இவங்களும் எல்லா கலை மீதும் ஆர்வப்பட்டாங்க. அப்புறம் வந்து இதில் வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து அப்படி தள்ளி விட்டாங்க அப்படி சொன்னீங்க. இங்கே வந்த பிறகு உங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்குது? இல்லை, எனக்கு சிலம்பம்னாலே ஆர்வம் தான். சரி ஓகே அப்படின்னா நல்லா தான் இருந்துச்சு. சரி, மாஸ்டர் அப்படி ஃபஸ்ட்டு வந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கூட அட்டாச் ஆகிறதுக்கு அண்ட் இவங்க கொடுக்குற அந்த வார்ம் அப்புக்கும். பட் ஓகே, நான் அந்த மாஸ்டர்ஸ் வந்து நான் பயந்தேன். இவர் பார்த்தே டெரர் தான் பயந்தேன். பட் இவர் கிளாஸ் போக நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அவங்க 24 ஏஜ் ஆகுது. இங்கே தான் ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் இருக்காங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீபெரும்புத்தூர் அங்கே தான் இருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னேன், இங்கே வந்தோடனே உனக்கு எல்லாம் ஓகே வேணா, அந்த இடம் பிடிச்சிருக்கா, நீ எதிர்பார்த்த மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. உண்மையிலே இங்கே எதுவும் இல்லை, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே மலைங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து விட்ட மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படி தான் சொன்னேன். ஆனால் அடுத்த நாள் இங்கே ட்ரைனிங் பண்ணும்போது ரொம்பவே பிடிச்சது. இப்போ இந்த இடத்த எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. நான் வந்து 4 நாள் தான் ஆகுது, ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ தான் இயற்கையை ரசிக்கையே ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே வர இந்த மயிலும் சரி, நைட்டில் ஓடி போகிற இந்த முயல்களும் சரி, அதே மாதிரி மாஸ்டர் ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கு. நான் அங்கே எப்படி வீடியோஸில் பார்த்தனோ, எப்படி எதிர்பார்த்தனோ அதே போல தான் இங்கே அந்த இந்த சங்கிலி தொடரும் சரி, அந்த பூட்டு பிரிவும் சரி, அதெல்லாம் நான் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ அதே மாதிரி தான் டீச் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலே இங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ்லாம் சூப்பர் தான். ஸோ நான் அந்த மாதிரியே ஒரு இதில் வாழ்ந்ததுனால இங்கே வந்து எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமாக இருந்தது. ஏன் இதெல்லாம் வச்சு ஏன் கேர்ள்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க, சிலம்பம்லாம் ஏன் கேர்ள்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நான் யோசிப்பேன். அப்புறம் ஏதாவது பாய்ஸ் பேச வந்தாலும் இவங்களே என் நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்க, அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் ஒரு லிமிட்டாக கரெக்டாக அப்படி தான் நான் வளர்ந்த விதம். அதுக்கப்புறம் தான் இந்த கலையை பற்றி நிறைய ரசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த தாய்க்களத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஹாப்பியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன்.
வீர போர்க்களை பயின்றிடுவேன். உடல் மன உறுதியை காத்திடுவேன். அடிமுறை வர்மம் கற்றிடுவேன். ஒழுக்கம் அடக்கம் பெற்றிடுவேன். நல்ல சிந்தனைகளை வளர்த்திடுவேன். கலையின் தர்மங்களை மதித்திடுவேன். நம் முன்னோர்கள் தந்த கலைகளையே தாய்போல் எண்ணி காத்திடுவேன். ஒளிவு மறைவின்றி இளைய தலைமுறைக்கு முறையாக கற்று தந்திடுவேன். வழிகளுக்கெல்லாம் தாய்மொழி வாழ்க, கலைகளுக்கெல்லாம் தாய்க்கலை வாழ்க. தமிழை